கர்நாடகாவில் புத்தாண்டு தினத்தன்று அதிக போதையில் சுயநினைவில்லாமல் இருப்பவர்களை அரசே வீட்டில் கொண்டு சென்று சேர்ப்பார்கள் என அம்மாநில உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுவாக புத்தாண்டு அன்று பொதுமக்கள் அதிக அளவில் கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போது சிலர் மது போதையிலும் சிலர் பைக்கை அதிவேகமாக ஓட்டியும் விபத்துக்களை ஏற்படுத்துவதுண்டு. பெரும்பாலான இளைஞர்கள் மது போதையில் ஈடுபடுவதால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தால் விபத்துக்கள் ஏற்படுவதுண்டு. அதனால் கர்நாடகா அரசு ஒரு புது ஐடியாவை கையில் எடுத்துள்ளதுதான் அனைவராலும் கவனிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விபத்துகளை தடுப்பதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியவர்களை அவர்களது வீடுகளில் கொண்டு சேர்ப்பதற்கு மாநில அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது என்று கர்நாடகா உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். மேலும் குடிபோதை தெளியும் வரை மக்கள் ஓய்வெடுக்க 15 இடங்களில் ஓய்வறைகளை அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து கர்நாடகா உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா பேசுகையில், நாங்கள் எல்லோரையும் வீட்டில் கொண்டு சென்று விடமாட்டோம். அதிக போதையில் நடக்க முடியாமல் சுயநினைவில்லாதோரை மட்டுமே கொண்டு செல்வோம் எனவும் 15 இடங்களில் ஓய்வெடுக்கும் இடங்களை அமைத்துள்ளோம். போதை தெளியும் வரை அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டு பின்னர் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்துள்ளார். மேலும் பெங்களூரு காவல்துறையால் இந்த வசதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், குறிப்பாக பெண்களின் விஷயத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் சுயநினைவை இழக்கும் நிலையில் இருக்கலாம். அந்த தருணத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால்தான் நாங்கள் இம்மாதிரியான ஏற்பாடுகளை செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம் என்றார். மேலும் பெங்களூரு, மைசூரு, பெலகாவி மற்றும் மங்களூரு ஆகிய நகரங்களில் சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதால் இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.